Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் சரளமா எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கான 15 ரூல்ஸ் என்னென்ன அப்படின்ற வீடியோ நம்ம பார்த்திருந்தோம். அதுல 2 ரூல்ஸ் அதை பத்தின பிராக்டிஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3வது ரூல் தான் பார்க்க போறோம். அந்த ரூல் பத்தின கம்ப்ளீட்டான எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் டீட்டெயிலாக கத்துக்கணும் அப்படின்னா சேனல்ல இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. 3வது ரூல் என்ன அப்படின்னா சைலண்ட் இ. ஸோ இது பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க நமக்கு அதிகமா மிஸ்டேக் வரும் அப்படின்னா எழுதுற இடங்கள்ல தான் மிஸ்டேக் வரும். ஏன்னா சவுண்ட்ஸ்ல நம்ம அந்த வேர்டை ஓரளவுக்கு உச்சரிச்சிருவோம். ஈக்கு கடைசியில வரும்போது சவுண்ட் இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு ஓகே இதோட முடிச்சுக்கணும் அப்படின்றது தெரியும். ஆனா எழுதும் போது அந்த இடத்துல லாஸ்ட்ல ஈ இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அதோட ரூல்ஸையும் சைலண்டா எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இதுல கத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த சைலண்ட் ஈல முக்கியமா இந்த ஈ ஒரு வார்த்தையில என்னென்ன மாதிரி எல்லாம் ஆக்ட் ஆகுது, என்ன மாதிரி அதோட ஜாப் இருக்கு, எந்த இடத்துல ஈ சைலண்டா வருது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் த வவல் பிஃபோர் இட்ஸ் சே இட்ஸ் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா ஒரு வேர்டுல வார்த்தையில கடைசியில பாத்தீங்கன்னா ஈ வருது, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வவல் இருக்கு இல்லையா, அந்த வவலோட பேரை சொல்ல வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போ ஈக்கு முன்னாடி இந்த ஏ இருக்கா, அப்போ இந்த ஏயோட பேர் என்னது ஏ. ஸோ ஏயோட பேரு ஏ. இந்த ஏன்ற சவுண்ட் எங்க வரும், லாங் வவல்ல நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா. அப்போ அந்த சவுண்டை சொல்ல வைக்கிறது தான் இந்த ஈயோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஈ சைலண்டா வரும், இந்த ஏ லாங் சவுண்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி படிப்போம்னா கேம். ஸோ இங்க ஏங்கிற சவுண்ட் வரும், கே ஈ சைலண்ட். அதே மாதிரி ஹைவ், ஓகே ஐயோட ஷார்ட் சவுண்டு ஈ. ஸோ இங்க லாங் சவுண்டு சொல்லணும், ஏன்னா ஈ ஐயோட பேரை சொல்ல வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதோட ஜாப். அப்போ ஹைவ், மோட், டியூப். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஈயோட ஜாப்னு போது ஈ வார்த்தையில கடைசியில வருது, அதுக்கு முன்னாடி வர்ற வவல அதோட பேரை சொல்ல வைக்குது, அதாவது லாங் சவுண்ட்ல வரும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஈ சைலண்டா வருது. ரெண்டாவது பாருங்க மேக் டிஹெச். ஸோ டிஹெச் அப்படின்றதுக்கு அடுத்து ஈ வருது அப்படின்னா வாய்ஸ்டு சவுண்டுன்னு சொல்றது அந்த டிஹெச்சோட சத்தம், அந்த உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, இத் அப்படின்ற உச்சரிப்பு, அதை நல்லா சத்தமா இந்த ஈ வரும்போது சொல்ல வைக்குது அப்படின்றதான் அடுத்து அதோட ஜாபா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க க்ளோத், க்ளோ இத், க்ளோத், அந்த இத்து சவுண்ட் வருது பாத்தீங்களா, அதை இத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி பேத், பேத், ஓகே. அடுத்தது பாருங்க டீத், டீத். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிஹெச்சோட சவுண்டை நல்லா சத்தமா நம்ம சொல்றோம், வாய்ஸ்டா சொல்றோம் அப்படின்றது தான் இங்க ஈயோட ஜாபா இருக்கு. ஈ இங்க சைலண்டா வரும், ஈக்கு சவுண்ட் கொடுக்க மாட்டோம், டிஹெச்சோட முடிச்சிருவோம். ஆனா டிஹெச்சுக்கு நல்லா சத்தமா அதோட சவுண்டை சொல்லுவோம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷோ அ வேர்ட் இஸ் நாட் ப்ளூரல். அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளூரல் அப்படின்றது இப்போ சிங்குலர்னா ஒன்று, ப்ளூரல்னா ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு தெரியும். அந்த ப்ளூரலை அந்த வேர்டுல எஸ் கடைசியில எஸ்ல முடியும் ஓகேவா, ப்ளூரல்னா எஸ்ல முடியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வேர்டெல்லாம் ப்ளூரல் கிடையாது. ஆனா என்னன்னா லாஸ்ட்ல இஸ்ன்னு முடியும், அதாவது ஈ கடைசியில வரும், அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இஸ்ன்ற சவுண்ட்ல முடியும். இப்ப மவுஸ், மவ் இஸ், மவுஸ், டீஸ், ஹவுஸ். ஸோ இதெல்லாமே அந்த இஸ்ன்ற சவுண்ட்ல முடியுது பாத்தீங்களா, இது ப்ளூரல் இல்லாமையும் அது இஸ்ன்ற சவுண்ட்ல முடியுதுன்னா அதுக்கு அடுத்து ஈன்ற ஒரு எழுத்து இருக்கும், ஈ சைலண்டா வரும், முன்னாடி வர இஸ்ன்ற சவுண்ட்ல முடியும். ஓகே, அதுதான் மூணாவதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்ஸ் சிஎன்ஜி சாஃப்ட். அதாவது சாஃப்ட்ன்றது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு எழுத்துக்குமே ரெண்டு விதமான சவுண்ட் இருக்கு. சாஃப்ட் சவுண்ட்ல சியோட சவுண்டு இஸ் இல்லைன்னா இச்சு அப்படின்ற மாதிரி சவுண்ட் வச்சுக்கலாம், ஜிக்கு இஜ்ஜு அப்படின்ற சவுண்டு. ஓகே, இதை பத்தி தனியாவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சி கூட ஈ வரும்போது அதை சாஃப்ட் சவுண்டா மாத்துது அப்படின்றது அடுத்த விஷயம். ஈ சைலண்ட், இந்த சிக்கு நம்ம சாஃப்ட் சவுண்ட் கொடுக்குறோம். ஃபென்ஸ், ஃபென் இஸ், ஃபென்ஸ். ஸ்பைஸ், ஸ்பைஸ். ஹிஞ்ச், ஹிஞ்ச், இஜ்ஜு சவுண்டு கொடுக்குது பாருங்க. சேஞ்ச், சேஞ்ச். ஸோ இங்க இஜ்ஜுன்ற சவுண்டும் இஸ்ன்ற சவுண்டும் இந்த ஈ வரும்போது கொடுக்குது.
ஆனா ஈ வந்து சைலண்டா வருது. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னா கீப்ஸ் வி ஐ யூ இசட் ஃப்ரம் பீயிங் த லாஸ்ட் லெட்டர். ஸோ ஒரு வேர்ட்ல லாஸ்ட் ஈக்கு முன்னாடி வருது அப்படின்னா அந்த எழுத்தோட பேர்லயே நம்ம வந்து அந்த உச்சரிப்பு முடிப்போம். அதாவது கிவ், அந்த இவ்வுன்னு முடிக்கிறோம் பாத்தீங்களா, ஈ வந்து சைலண்டா வருது, அப்போ யூ. அதே மாதிரி க்ளூ, ஊ, அந்த ஊடுறதையும் யூவோட சவுண்ட் தான், அப்போ க்ளூ. அடுத்து பாருங்க ஃப்ரீஸ், ஃப்ரீஸ், டை, டை. அப்போ லாஸ்ட்ல ஈ வருது, அதுக்கு முன்னாடி இந்த இசட் யூ ஐ வி வரும்போது அந்த எழுத்தோட அந்த உச்சரிப்பிலேயே வந்து நம்ம சொல்றோம் அப்படின்றது தான் அடுத்த விஷயமா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சைலண்ட் ஈ அப்படின்றதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஒரு சிலபிள், அதாவது சிலபிள்னா ஒரு வேர்டை ரெண்டா பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுல கான்சனன்ட் கூட எல்இ சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்இ, சிஎல்இ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்சனன்ட்டை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ பிஎல்இன்னு இருக்கா, இ வந்து சைலண்டா இருக்கும், இந்த எல்லோட முடிச்சிருவோம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்பார்க்கிள், ஸ்பார்க்கு இல் எல்லோட முடிச்சிடறோம். டேபிள், டேர்ட்டில், இ இருக்கு ஆனா இ வந்து சைலண்ட். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சைலண்ட் ஈல என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல வர்ற பெரும்பாலான வார்த்தைகள்ல ஈ வந்து சைலண்டா வரும். ஒரு குறிப்பிட்ட சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் ஈக்கு வந்து நம்ம கடைசியா வரும்போது சவுண்ட் கொடுப்போம். ஈ வந்து பெரும்பாலும் நான் சொன்னது வந்து ஒரு வார்த்தையில கடைசியா வரும்போது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துல வந்தாலும் சைலண்ட் இல்ல, வேர்டுல கடைசியா வரும்போது பெரும்பாலான வார்த்தைகள்ல சைலண்டா வரும், ஒரு சில வார்த்தைகளுக்கு உச்சரிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த சைலண்ட் ஈ பத்தி நான் இன்னும் டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுதான் தேர்ட் ரூல். இது எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். ஏன்னா நம்ம ஈ போடல அப்படின்னா அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்கே மிஸ்டேக் ஆயிரும், அர்த்தமும் இல்லாம போகும். ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா இதுக்கான ப்ராக்டிஸ் லெசனும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன், அப்போ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வீடியோஸ் கண்டிப்பா வருங்க, ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கோ அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ.